இந்த இடத்துல வந்து சாட்சியாக இந்த இடத்துல வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தாமே செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக பாஸ்டருக்காகவும் சிஸ்டருக்காகவும் சபையினுடைய விசுவாசிகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தமைக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய அறிமுகம்னு எடுத்துக்கிட்டால் பாஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் யார் என்னன்ட்டு. ஆறுமுகம் பாஸ்டர் பேர் சண்முகம் சொன்னாங்க, இன்னைக்கு தான் பாஸ்டர் பேர் எனக்கு தெரியும். ஆறுமுகம்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறதே ஒரு பெரிய சாட்சி தான். சாட்சி சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஆறுமுகம் யாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேவன் தாமே என்னுடைய வழிநடத்தல், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் பாடுகள், அதில் ஒரு அறிமுகமாக பாஸ்டர் ஐயா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. சாட்சியுடைய ஆரம்பத்தையே அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே வந்து சபைக்கு வரணும், சாட்சியாக சொல்லணும்னு சொல்லி பாஸ்டரும் சொல்லியிருந்தாங்க. நான் விரும்பினேன், அதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா லீவுக்கு அங்கே அத்தை வீட்டுக்கு அங்கே போயிடுவோம், இங்கே கம்மியாக தான் வருவோம், அதனால் வாய்ப்பு கிடைக்கல. இன்று இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சர்வீஸ் வந்து 26 வருஷம் மிலிட்ரியில் நான் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். பாஸ்டர் சொல்கிறது போல் நான் ஒரு சாமியார் குடும்பம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்தளவுக்கு ஈடுபாடாக இருப்பாங்க. எங்கள் குடும்பமே இந்து குடும்பத்தில் ரொம்ப பற்றுதலான ஒரு குடும்பம், விசுவாசமான ஒரு குடும்பம் அவங்க. அந்த வகையில் அதனுடைய பாரம்பரியத்தில் அடிமைப்பட்டு இருந்தேன். நான் எப்போ நான் லீவுக்கு வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு செய்யக்கூடிய பாரம்பரிய கிரியைகள் அத்தனையும் என்னை செய்ய சொல்லுவாங்க. நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இடையில் எங்களுடைய மேரேஜ் வந்து 2004 எங்களுடைய மேரேஜ் நடந்தது. யார் கேட்டாலும் வந்து கிறிஸ்டின்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க, நீங்கள் வந்து எப்படி லவ் மேரேஜா என்னன்னு கேட்பாங்க. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான், நாங்கள் ஒன்றும் லவ் மேரேஜ் இல்லை அப்படிம்பேன். தேவன் வந்து அவர் நினைச்சது வந்து எங்களை சேர்க்கணுங்கிறத வந்து யாரால் தடை பண்ண முடியாதுன்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் இணைத்தது. அப்படி காரியங்களில் எங்கள் 2 பேருக்கும் எந்த விதமான ஒரு மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவு எதுவுமே எங்களுக்கு இல்லை வாழ்க்கையில். ஒரு சில கட்டங்கள் வந்து குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது வரத்தான் வேணும். மற்றபடி நான் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வலுக்கட்டாயத்தினால சில இடங்களுக்கு நான் கூட்டி போயிருக்கேன். அதுக்கெல்லாம் இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன் தேவனிடத்தில். கூட்டிகிட்டு போவேன். என்னுடைய வற்புறுத்தலின் காரணமாக சில இடங்களுக்கு வந்து நிற்பாங்க, அவங்க வாழ்ல சைடில் நிற்பாங்க. அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, காரியங்களை சொல்லுவாங்க. நான் அதை வந்து பொறுமையோடு கேட்பேன். ஆனால் நான் போகக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு தான் இருந்தேன். எங்கே மிலிட்ரியில் இருக்கும்போதும் கூட எல்லா கோயிலுக்குமே போவேன், எந்த கோயிலுமே விட மாட்டேன், சர்ச்சுக்கும் போவேன். ஏன்னா ஆக்சுவலி நான் படித்தது ஃபுல்லாகவே ஆர்சியில், 12th வரை நான் ஆர்சியில் தான் படித்தேன். அப்புறம் என்னுடைய டிகிரி எல்லாமே கரஸில் தான் நான் பண்ணேன். அப்போ நான் வந்து காரியங்களுக்காக எந்த விசேஷங்களுக்காக போனாலும் அந்த இந்து முறைப்படியான காரியங்களில் ஈடுபாடாக இருந்தேன். அதில் எல்லாம் மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்கிட்ட எந்த சண்டையும் சச்சரவும் பண்ணதே இல்லை. இடையில ஜம்முவில் நாங்கள் வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸ் கொடுத்து எங்களை இங்கே குடும்பமாக நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். அப்போ நான் டியூட்டி முடிச்சுட்டு ஈவினிங் டயத்தில் குவார்ட்டர்ஸுக்கு வருவேன். நான் குவார்ட்டர்ஸுக்கு வந்தோடனே நான் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு செல்ஃப் இருக்கும், அதில் எங்களுடைய அந்த பாரம்பரிய விக்கிரக ஆராதனைக்கான ஃபோட்டோ அத்தனையும் அந்த இடத்துல நான் வச்சுருப்பேன். அது மனைவிக்கு விருப்பம் இல்லாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் அதை விட முடியல. அந்த இடத்துல போயிட்டு ஊதுபத்தியை காமிச்சு அந்த இடத்துல நின்று நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி தனியாக ரூமில் நின்று நிற்க மாட்டாங்க, முழங்கால் இட்டு அழுது கொண்டு ஜெபிப்பாங்க. அது வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எனக்காக ஜெபிப்பாங்க. நான் அந்த அந்த செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வந்து பார்ப்பேன், அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று எந்திரிப்பாங்க. அப்போ எனக்காக எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் இந்த தெய்வத்தை வேண்டுறீங்க, என்னையை கொண்டாந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மன கஷ்டத்துக்கு வந்திருக்கலாம், என்னோட பிரச்சனை பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்க்குறேன். இன்றைக்கும் கூட விசுவாசமான குடும்பங்களில் பார்க்குறேன்னா மனைவி வருவாங்க, கனவு வர்றதில்லை. ஏன் எங்களுடைய சபையில் நான் ஓசன்னா திருச்சபை மதுரைக்கு போயிட்டுருக்கோம், ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க, பையன் ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் எனக்காக
மன்றாடி தேவனிடத்தில் மண்டிட்டு ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்துலேயும் கூட நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஒழிய நான் மாறலை. வீட்டுக்கு வருவேன், அதே மாதிரி காரியங்களில் செயல்படுவேன். என்கிட்ட எத்தனையோ முறை சத்திய வார்த்தைகளை எடுத்து கூறுவாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் செய்யும்போது இது தேவனுக்கு உகந்தது அல்ல என்றதை சும்மா சொல்லாமல் வார்த்தைகளோடு எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்பேன். கேட்டுகிட்டே இருந்தேன், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருந்தேன். சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கு எங்கெங்கே மிலிட்ரியில் இருக்கும்போது வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் சர்ச்சுக்கு என்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவேன், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன். அதெல்லாம் இருந்தது. ஆனால் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை என்கிட்ட இருந்தது. அது தப்புங்கிறத அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதே போல் பரிமளா அண்ணியும் கூட எனக்கு அதிகமான வசனங்களை அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் நான் வரணும், அத்தை அண்ணிமார் எல்லாருமே சத்திய வார்த்தைகளை என்கிட்ட சொல்லுவாங்க. இதுபடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய மிலிட்ரி லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள், அதாவது என்னுடைய ரேங்குக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட என்கிட்ட பொறுப்பாக கொடுக்கும்போது, அது ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிளாஸ் எடுக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த அலுவலக அஃபிஷியலி ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுக்குமே பயப்படல. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று வாசிக்கிறோம். நம்மளுடைய கிருபை நம்மளுடைய பலன் இல்லை, அவருடைய தேவனுடைய கிருபை என்பதை ஜெபிச்சுட்டு ஒரு சிலுவை போட்டுட்டு நான் செய்யும்போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனநிலையை மாற்றினார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் நினைக்கும் போது இது என்னால் முடியாது, ஆனால் முடிச்சிருக்கேன், அது என்னுடைய பலனோ ஜீவனோ இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட காரியங்களில் சிலுவை போடக்கூடிய ஒரு பிலீவ் என்னிட்ட வந்ததுனால நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். டக்குன்னு கன்வெர்ட் ஆயிடுவேன், வேறு மைண்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரியான சாத்தானுடைய கிரியை என்னை அதிகமாக தொந்தரவு பண்ணிச்சு. ஏன்னா ஒரு லைனில் போனாலும் இன்னொரு லைன் போக ஆரம்பித்தேன். அப்போ பல சொப்பனங்கள், கெட்ட காரியங்கள் அத்தனையும் அடிக்கடி எனக்கு வரும், தூக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் விடலை. அப்போ மனநிலை ஒன்றிப்பாக கொண்டு வர்றதுக்கு நான் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தேன். பைபிள் எடுத்து வாய்ச்சேன், டக்குன்னு பைபிளை மூடிடுவேன், வேறு காரியத்தை குறித்து நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட காரியத்திலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, சபையிலையும் கூட விசுவாசிகள் பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க, என்னை யாருமே ஒரு முக்கியமாக சொன்னால் யாருமே என்னை வற்புறுத்தலை. நான் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் நான் எடுக்கும்போது, மூழ்கி எடுக்கும்போது நானாகவே ஒப்பு கொடுத்து பாஸ்டர்கிட்ட நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் மற்ற இடங்களுக்கு போக மாட்டேன், நான் இனிமேல் பைபிளை மட்டும்தான் கையில் எடுப்பேன்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு நானாகவே வாலண்டியாக சொன்னேன். அப்போ அந்த காலகட்டத்தில் ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. சில பைபிளை படிக்க சொன்னாங்க, சில வார்த்தைகள் கேட்டாங்க. அதற்கான கிளாஸை 3 days எனக்கு எடுத்தாங்க, பாஸ்டர் எடுத்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்தானத்துக்கு நான் ரெடியாக இருந்தேன். எட்வின் என்னோட தான் ஞானஸ்தானம் எடுத்தாப்புல. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கிற முதல் நாள் நல்லா சுகமாக தான் இருந்தேன், சுகவீனமே இல்லை, எந்த ஒரு பலவீனமும் இல்லை. ஆனால் நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா மே 2021 நான் எடுத்தேன். அன்னைக்கு காலையில் இருந்து எனக்கு உடம்பு ஃபுல்லாக பெயின், எனக்கு வயிறு சரியில்லை, காய்ச்சல், உடம்பு நடுக்கம் அவ்வளவும் வந்துருச்சு. ஈவினிங் என்னை வர சொல்லியிருந்தாங்க பாஸ்டர், அதுக்கும் போனேன், பலவீனத்தோடு போனேன். அந்த டயத்தில் பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சாங்க. அப்போ கண்டிப்பாக நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பலன் இல்லை, சாப்பாடு இல்லை, எனக்கு வயிறு சரியில்லை, நான் சாப்பாடே விட்டுருவேன். அந்த மாதிரியான பழக்கம் என்கிட்ட இருக்குது. சாப்பிடவே இல்லை. நைட்லாம் எதுவுமே எடுக்கிறதுக்கு எனக்கு பிரியமே இல்லாமல் இருந்தது, காய்ச்சல் வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டு முக்கியமாக அன்றைக்கி நடந்த காரியம், நைட்டு படுத்திருக்கேன்னா பாதி சாமத்துக்கு மேலே நல்ல தூக்கத்தில் இருந்தேன். எங்களுடைய அந்த பாரம்பரிய தெய்வமான விக்கிரக ஆராதனை பரம்பக்குடி பக்கத்தில் இருக்குது, அது நாகநாதன் சொல்லுவாங்க. அந்த சாமியை குலசாமியாக கும்பிட்ட குடும்பம். அப்போ நைட்டு வேளையில் எனக்கு தூக்கத்தில் காலையில் இந்த பையன் என்னுடைய வழியை விட்டு போகிறாங்கிறத சாத்தானுடைய கிரியை இங்கே வேலை செஞ்சது. அப்போ அந்த பாம்புடைய நடு துண்டத்தை நான் கடிக்கிற மாதிரி, எனக்கு அதோடைய டேஸ்ட்டையும் உணர்கிற மாதிரி எனக்கு சொப்பனத்தில் பண்ணுச்சு. பண்ணால் பயங்கரமான சொப்பனம், என்னை கடிக்கிற மாதிரி இருக்குது, என்னை விரட்டுற மாதிரி இருக்குது. அவ்வளவு போராட்டத்தில் என்னால் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. என்னை எட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னை யாரையும் பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது. பல வாக்கில் சோதனைகளை நான் நைட்டு ஃபுல்லாக அனுபவித்தேன், தூக்கமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரியான சொப்பனை பயப்படாதீங்க, இதெல்லாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் சாத்தான்
கண்டிப்பாக கிரியை செய்வேன், அதற்காக பயப்படக்கூடாது அப்படின்னா. டாக்டர்கிட்ட நான் போயிருந்தால் கண்டிப்பாக என்னைய ஒரு கூலிங்கான தண்ணியில் குளிக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் பயப்படல. போனேன். எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரெஸ்ஸை கூட எங்கள் சபையில் மறந்துட்டு போயிட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கிறோம், நான் எட்வின் எடுக்கும்போது பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது எங்கள்கிட்ட துவற்று கூட எந்த டவலுமே இல்லை. ட்ரெஸ்ஸு மாற்றிக்கொள்ளக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட நாங்கள் சர்ச்சில் விட்டு வந்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு, அப்போ பாஸ்டர் துண்டை கொடுத்து என்னை துடைக்க சொல்லி மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸில் சர்ச்சு வந்து சேர்ந்தேன். 2 நாளாக அன்றைக்கி முதல் நாளும் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல. சர்ச்சுக்கு வந்தேன். ப்ரேயர் முடிஞ்சு பாஸ்டர் ஒரு அருமையான போஜனத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போவும் நான் சாப்பிட நினைக்கல. பாஸ்டர் ஜெபம் பண்ணி நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னாங்க. சரின்னு விசுவாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போனேன். நான் நேற்று முடியாமல் இருந்தது, பலவீனமாக இருந்தது எதுவுமே எனக்கு இல்லை, அந்த ஒரு அசரே இல்லை. வீட்டில் போயிட்டு நிம்மதியாக அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கினேன். அது முதற்கொண்டு இதுவரையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் எந்த இடத்திலையும் நான் போய் வேண்டுதல் செய்யவில்லை என்பதை சாட்சியாக இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். வேலை செய்யக்கூடிய இடம் அங்கேயும் அந்த மாதிரி இருந்தேன். ஞானஸ்தானம் இங்கே வந்து தான் நான் ஞானஸ்தானமே எடுத்தேன். இப்போ அதே மாதிரி நான் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலமும் ஒரு கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு இடத்துல எனக்கு வந்தோடனே ஒரு வேலையை தேவன் தாமே ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவ மேன்மையில் அந்த இடங்களில் நான் போய் ஒவ்வொரு நாளும் நான் இங்கே போயிட்டேன் அப்படின்னா நான் பார்க்குறது கம்பெனியுடைய இன்டர்னல் ஆடிட்டர் டியூட்டி பார்க்குறேன். 2021 வந்து 15 டேஸை நான் வீட்டில் இருந்தேன். உடனே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் கிறிஸ்டின் தானே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் போய் நின்றோன்னே ஆறுமுகமா நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளுடைய தேவன் எந்த ஒரு பேரை நிலைநாட்டவோ எந்த ஒரு ஸ்தாபனத்தை நிலைநாட்டவோ இந்த தேவன் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, பேருக்காக புகழுக்காக ஆராதனை செய்கிறாங்க, டொனேஷன் பண்ணுறாங்க. அந்த தெய்வம் நம்ம தெய்வம் இல்லை. தெய்வத்தை தேடி நீங்கள் போகிறீங்க, ஆனால் நமது தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் என்னுடைய ஜெபம் ஆரம்ப ஜெபமாக என்னுடைய அலுவலகத்தில் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் திருச்சி ஜோன், திருநெல்வேலி, மதுரை 3 ஜோன் இருக்குது. எங்கே நான் போகிறனோ அங்கெல்லாம் எங்களுடைய ஸ்டாஃப்களை எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் தேவ வசனங்களை படித்து, நான் இன்னும் வேதத்தில் ஆழமாக செல்லவில்லை, வேதத்தை கையில் எடுத்து படித்து கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை படித்து அவர்களை எல்லாம் ஜெபிக்க சொல்லி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் சாட்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் பேசிக்கொண்டு வருவதற்கு தேவன் கிருபையை அளித்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். அதே போல் சபையில் பாஸ்டர் அவர்கள் எனக்கு மென்ஸ் ப்ரேயர் ஒவ்வொரு சாட்டர்டேயும் மென்ஸ் ப்ரேயர் எங்களுடைய ஓசன்னா திருச்சபையில் பாஸ்டர் ஆண்டனி விஜய் அவர்கள் எனக்கு மென்ஸ் ப்ரேயருக்கு கோஆர்டினேட்டாக என்னை நியமித்து சபைக்கு மென்ஸுகளை கூட்டி ப்ரேயர் பண்ண எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல் சபையில் வந்து ப்ரேயர் முடிஞ்சோடனே டக்குன்னு கிளம்பாமல் காணிக்கை எல்லாம் எண்ணி பாஸ்டரிடம் ஒப்படைத்து அதற்கு பிறகு தான் நான் செல்லுவேன். இந்த மாதிரியான காரியத்தை பாஸ்டர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய இந்த பிரதர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மதம் மாறுதல் இல்லை என்கிறத வந்து நான் புரிந்து கொண்டது போல் எங்களுடைய ஜனத்திற்கும் நான் சொல்லிட்டு தான் வர்றேன். வேதத்தில் போயிட்டேன், வேதக்காரன் ஆகிட்டேன். எத்தனையோ வந்து காரியங்களை பேசுகிறாங்க. எனக்கு முன்னாடி பேசுனாங்க. எப்போவுமே அந்த போன ஊருக்கு போயிருக்கேன், சொந்த ஊர் காளையார் கோவில். அதிகமாக என்னை பற்றி பேசுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக பேசுகிறதில்ல, பின்னாடி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய மனைவி நாங்கள் குடும்பமாக ஜெபிச்சிட்ருக்கோம். சபையிலையும் ஜெபிச்சிட்ருக்கோம். அந்த மக்கள்லாம் மனம் மாறணும், உண்மையான தேவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஊழியக்காரர் கூட அந்த இடத்துல நுழைய முடியாது. அது சொல்லப்போனால் ஒரே இனத்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, வேறு யாருமே இங்கே இல்லை. அப்படிப்பட்ட இடங்களில் தேவன் தாமே சபை ஊழியர்களை கொண்டு செல்லணும். ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த இடங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்களும் ஜெபிச்சுக்கிறபடி அன்போடு கேட்டுக்கிறேன். இதற்கு மொத்தமாக கூற வேண்டுமானால் என்னுடைய மனைவி எனக்காக
ஜெபிச்சுட்டே இருந்தால் ஒழிய எங்களுடைய குடும்பங்களில் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லை, யார்கிட்டையும் போய் குறை சொன்னது இல்லை. என் மனைவிக்காக என்னுடைய வழியை மாற்றிய என்னுடைய மனைவிக்காக இந்த நேரத்திலே நான் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். அதே போல் இன்னும் நான் வேதத்தில் ஆழமாகவும் தியானத்தோடு செல்லவும் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்காக நீங்களும் எங்களுடைய சபையில் ஜெபிச்சிட்ருக்காங்க, நீங்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். தேவன் இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சு பாஸ்டர் நைட்டே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பிரதர் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அண்ணி நைட்டு படுக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நான் தேங்க்ஸ் டு காட் சொன்னேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான ஒரு நிலையில் காலையில் எழுந்திரிச்சு நான் எப்பவும் பைபிள் படிப்பேன். எனக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ டெய்லி பைபிளை படிச்சிருவேன். தெரியாத காரியத்தை குறித்து ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், பாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன். அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. சந்தேகங்களை விளக்கக்கூடிய நல்ல ஒரு பாஸ்டர் ஊழியக்காரையும் சிஸ்டரையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுடைய சபைக்கும் நல்ல ஒரு பாஸ்டரையும் சிஸ்டரையும் கொடுத்துருக்காங்க. நான் பழைய பில்டிங் இருக்கும்போது அந்த இடத்திற்கு நான் வந்திருக்கேன், ஜெபிச்சுட்டு போயிருக்கேன். இடையில இந்த இடத்திற்கு நான் முதலாவதாக இந்த இடத்துல நிற்க கிருபையாய் இந்த வார்த்தைகளை சத்திய காரியங்களை சப்பா சாட்சியாக நான் சொல்ல கிருபை செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதனுடைய மொத்த வார்த்தைகளும் எனக்கு என்னை வழிநடத்தி பாஸ்டருக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் என்னுடைய அண்ணி அத்தை குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பாதையை மாட்டியிருக்காங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மார்னிங் நான் பைபிள் எடுத்து தினமும் படிப்பேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தேவன் உணர்த்திய ஒரு வார்த்தையை எனக்கு நான் என்ன சொல்லணுமோ அதுக்கு லிங்க் ஆச்சு. அதே போல் இன்றைய பிரதர் இன்றைக்கி சொன்னாங்க, இந்த இடத்துல போதகருடைய கடமை என்ன, சபையாருடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மை. அதோட லிங்கோட நான் படித்த ஒரு வசனத்தை நான் இந்த இடத்துல வாசிக்க வாஞ்சியாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:16 வேதத்தை வைத்திருப்பவர்கள் எடுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:16 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் மரணத்திற்கு ஏதுவான வாசனை வேணுமா, இல்லை ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வேணுமா? நம்மளோட கரத்தில் ஒப்படைக்கிறார் இந்த 2 வார்த்தைகளையும். அதுதான் பிரதர் சொன்னாங்க, நம்மளுடைய கடமை என்ன, ஜீவனுக்கான வாசனையை நுகரக்கூடிய இரட்சிப்புக்குள்ளாக நம்மளுடைய சபை மக்கள் மற்றவர்களை இழுத்து கொண்டு இந்த வாசனைக்குள்ளாக சேர்க்கணும். கெட்டு போகிறவர்களுடைய மரண வாசனைக்கு போகாதபடி அழிவின் பாதையிலே பாரம்பரிய கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை நம்ம அழைச்சி வரணும். அழைத்து வந்தால் மேற்கொண்டான காரியங்களை பாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவாங்க. அவங்களோட வழிநடத்தலின் பேரில் இன்னும் எத்தனை பேர் அவர்கள் மூலம் ரட்சிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் பிரதர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. நான் சொன்னதுக்கும் பிரதர் சொன்னதுக்கும் உள்ள லிங்க ஏதாவது நான் வெளியில் போயிட்டு அப்படின்னா பைபிளை படித்து போயிட்டுனா அதுக்கு தகுந்த வார்த்தை கார்லேயோ அல்லது ஏதாவது மதில் சுவர்லையோ அந்த வசனத்தை நான் பார்ப்பேன். அப்போவே தேவன் நம்மோடு பேசுவதை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது டைரெக்டாக ஏசப்பா சொல்ல மாட்டார். அதே போல் சத்திய வார்த்தையில் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ஒரு உதாரணத்தோட நார்மலான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவனை உணர்த்துவார் நமக்கு. அதை புரிந்து கொள்ளணும். தெரியாத சந்தேகங்களை நான் கேட்பது போல் நீங்களும் பாஸ்டர்கிட்ட தெரிந்து கொள்ளலாம். அதனால் சபை மக்கள் மற்ற விசுவாசி இல்லாத குடும்பங்களை நீங்கள் அழைத்து சேர்க்கணும், சபைக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறத என்னுடைய கருத்தாக பதிவிடுகிறேன். கிருபை எல்லாம் நம்ம சொல்கிறோம். கிருபைங்கிறது தேவனுடைய கிருபை எப்படி கிடைக்குதுன்னா, கிருபைனா அதாவது எதுக்குமே லாயக்கம் இல்லாமல், அதாவது எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு தான் கிருபை. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்காது. அந்த கிருபையை, தேவனுடைய கிருபையை எப்படி அடையணுங்கிறத வழி நடத்துறதுக்கு பாஸ்டர் சிஸ்டர் இருக்காங்க. இன்னும் என்னையை போல் அநேகர் இந்த இடத்துல சாட்சியாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பகிர்ந்து கொள்ள தேவன் தாமே இந்த இடத்துல புதியவர்களை
இந்த இடத்துல வந்து நிறுத்த வேண்டுமாய் நான் தேவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அதே போல் ஜெபத்தை பற்றி பாஸ்டர் பேசினாங்க. ஜெபம் வந்து நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஒன்று கிருபை சொன்னேன், ரெண்டாவது நம்மளுடைய ஜெபம். அதாவது கிறிஸ்தவருடைய மெயின் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெபந்தான். ஜெபத்தை வச்சு தான் நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் இருக்குது. ஜெபத்தால் ஜெயந்தான் வரும் ஒழிய அழிவு இல்லை. தேவனுக்காக நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு டைமும் பிரயோஜனமாக அமையும். நமக்கான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்க தேவையில்லை. தேவனிடம் ஒப்படைத்து அவர் பொறுப்பில் பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய முடிவு ஜெயமாக மாறும் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதே போல் இறுதியாக பாஸ்டர் சொன்ன டயத்திற்குள்ளாக நான் முடித்து விடுவேன். இறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு சாட்சி சொன்னாலும் எவ்வளவு காரியங்களில் நான் பேசினாலும் நான் இப்போ தான் ஆரம்பம் தான் சொல்லி என் மனைவி சொல்லிட்டாங்க, 21 நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் புதியவர்கள் இல்லை அப்படின்னு. இன்னும் வேதத்தில் உள்ளே போகணும், ஆழமாக தியானிக்கணும் அப்படிங்கிற வாஞ்ச என்கிட்ட இருக்குது. அதே போல் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு கடவுளை பிரார்த்தனை செய்யலாம் என்ற குடும்ப சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை பிரித்தெடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டுதான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகமத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் என்பதை என்னுடைய ஆழ் மனதிலிருந்து மனதார இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இயேசுவுக்கே நன்றி. மீண்டுமாக இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர், சிஸ்டர்ஸ், சபை போதகர், சபையினுடைய விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட்.